அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோ தொகுல திருச்செந்தூர் முருகரை நினைத்து இதை 11 முறை சொல்லிவிட்டு இந்த எண்ணெயில் தீபம் ஏற்றினால் நினைத்தது நிறைவேறுங்க. அதை இன்னைக்கு நம்ம முழுமையா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஏன்னா ஒவ்வொரு வழிபாடுகளை நம்ம ஒவ்வொரு தொகுப்புலையும் நம்ம ரொம்ப தெளிவா சொல்லுவோம். அதை நீங்க உங்க வீட்டுல செய்து பலன் முருகப்பெருமானுடைய அருளையும் இரண்டையும் நீங்க பெறணும் அப்படின்றதுதான் நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பல பரிகாரங்களையும் பல மந்திரங்களையும் நம்ம உங்களுக்காக சொல்லிட்டு வரோம், நீங்க பலன் பெறணும் அப்படின்றதுனால. இப்ப இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகரை நீங்க மனதார நினைங்க. என்னங்க எப்பவுமே திருச்செந்தூர் முருகரை தான் சொல்றீங்க, வேற எந்த முருகரை நம்ம நினைத்து இந்த தீபம் ஏத்தக்கூடாதா அப்படின்னா கட்டாயமா உங்களுக்கு பிடித்த முருகரை நினைத்து நீங்க தீபம் ஏத்தலாம். ஏன்னா நம்ம எந்த வழிபாடு செய்யும் பொழுதும் திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து முதன்மை கடவுளா நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம சொல்லிட்டு வரோம். நீங்க உங்களுக்கு பிடித்த முருகப்பெருமானை நினைத்து உங்க வீட்டுல இந்த தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நம்ம முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகர் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர், ரொம்ப ரொம்ப விசேஷமானவர். ஏன்னா எந்த கோயிலையும் இல்லாத சிறப்பு பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகர் சன்னதியில இருக்குது. அதுவும் பாத்தீங்கன்னா நாழிக்கிணறுல முதன்மையா நீராடிட்டு அதற்கப்புறம் கடல்ல நீராடிட்டு நம்ம வழிபாடு செய்யறது நம்மளுக்கு கிடைத்த வர பிரசாதம். நம்ம திருச்செந்தூர்ல போய் வழிபாடு செய்துட்டு முருகப்பெருமானுடைய அருளும் நம்மளுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னா எந்த கடவுள்கிட்ட போய் நம்ம வழிபாடு பண்ணாலும் எனக்கு நீ இதை கூட அதை கூட இப்படி செய்ய அப்படி செய்ய, நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நம்ம ஒரு சிலர் எல்லாம் வேண்டுவோம். ஆனா திருச்செந்தூர் முருகரை நீங்க மனதார நினைத்து வழிபாடு செய்தீங்கன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், வேற எந்த வார்த்தையுமே நம்ம வேண்ட தேவையே இல்லை. உன்னை நம்பிதான் நான் வந்திருக்கேன், எனக்கு எப்பொழுதுமே நீ தான், உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை, இதுதான். வேற எந்த வேண்டுதலுமே நம்ம வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அவருடைய சன்னதியில போய் நீங்க வேண்டும் பொழுது சரிங்களா, அங்க நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு முறையாவது நீங்க திருச்செந்தூர் போயிட்டு அங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. வழிபாடு செய்யல முருகப்பெருமான்கிட்ட இதை மட்டும் வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பா நீங்க இந்த ஒரு இதை மட்டும் வேண்டிட்டு வாங்க. நான் உன்னையே சரணாகதி அடைஞ்சிருக்கேன், உன்னை விட்டா எனக்கு யாரும் இல்லை, எனக்கு நடக்கிற நல்லதுக்கு எப்பொழுதுமே நீ உறுதுணையா இரு, எந்த கெட்டதும் எனக்கு வராம பாத்துக்கோ அப்படின்னு நீங்க வீட்டுல கிளம்பும் போதே நினைச்சு போயிருங்க. அங்க போயெல்லாம் வேண்டணும்னே அவசியம் இல்லை. அவரை முருகப்பெருமானை பார்த்தாலே நம்மளுக்கு வாயே வராது என்ன வேண்டணும்னு. அதனால அற்புதமான கடவுள் நம்ம திருச்செந்தூர் முருகர். அவரை நீங்க மனதார நினைத்து உங்க வீட்டுல ஒவ்வொரு வழிபாடையும் நீங்க செய்யுங்க. சரிங்க. இப்ப இந்த 11 முறை இதை சொல்லிட்டு இந்த எண்ணெயில தீபம் ஏத்துங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இழுப்ப எண்ணெய்ங்க, இழுப்ப எண்ணெயில நீங்க தீபம் ஏத்தணும். இந்த தீபத்தை நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இப்ப நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்திட்டு நீங்க அதுக்கப்புறம் தூங்க போற நாள் நீங்க தூங்கிக்கலாம். இல்லைன்னா உங்க பூஜை அறையில நீங்க அதுக்கப்புறம் தீபம் ஏத்துறதுனாலும் ஏத்தலாம். ஆனா ரொம்ப ரொம்ப விசேஷம்னு பாத்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்துல இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு நீங்க 11 முறை ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றின்னு 11 முறை நீங்க சொல்லுங்க. இதுதான் மந்திரம். ஏன்னா மந்திரமே கிடையாது, முருகான்ற நாமமே நம்மளுக்கு எப்போதுமே பாத்தீங்கன்னா மந்திரம் தான். ஆனா இதை தவிர பல மந்திரங்கள் இருக்கு நம்ம முருகப்பெருமான வர்ணித்து நம்ம ஒவ்வொரு உச்சரிப்புகளையும் சொல்றதுக்கு. அதனால 11 முறை ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றின்னு சொல்லுங்க. அந்த தீபத்தை இழுப்ப எண்ணெயில ஏத்துங்க. பிரம்ம முகூர்த்தத்துல ஏத்துனீங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இதை தொடர்ந்து நீங்க செய்யுங்க. 11 முறை மந்திரத்தை சொல்லுங்க. இப்ப இந்த தீபத்தை எவ்வளவு நாளுங்க நாங்க தொடர்ச்சியா ஏத்தணும் அப்படின்னீங்கன்னா, இதை நீங்க தொடர்ச்சியா நீங்க பிரம்ம முகூர்த்தத்துல இந்த தீபத்தை இந்த எண்ணெய் விட்டு நீங்க ஏத்துனீங்கன்னா தொடர்ச்சியாவே நீங்க தினமும் உங்க வீட்டு பூஜை அறையில இந்த இழுப்பெண்ணெய் நீங்க 48 நாள் ஏத்திட்டு வரலாம். ஏத்தி மட்டும் நீங்க ஒரு மண்டலம் வழிபாடு செய்து பாருங்க, எவ்வளோ பெரிய பிரமிப்பான விஷயங்கள்லாம் உங்களை சுத்தி எப்பொழுதுமே எப்படி இருக்குன்றத பாருங்க. பல மாற்றங்களை உங்களுக்கு முருகப்பெருமான் நடத்தி கொடுப்பார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எப்போதுமே ஒரே நிலைமையில சீரா போயிட்டு இருக்கோம். நீங்க திருச்செந்தூர் முருகரை நினைத்து ஒவ்வொரு வழிபாடையும் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றுதலும் பாத்தீங்கன்னா நல்ல விதமாவே தான் இருக்கும் நம்மளுக்கு.
முருகப்பெருமானுடைய அருள் நம்மளுக்கு கிடைத்தாலே அது ரொம்ப ரொம்ப நல்ல நாளாகவும் இனிமையான நாளாகவும் சக்தியான நாளாகவும் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நீங்க இந்த வழிபாடை கட்டாயமா ஒரு முறையாவது நீங்க செய்து பாருங்க. தொடர்ச்சியா உங்களுக்கு நம்பிக்கை வரல, நான் முயற்சி பண்றேன் அப்படின்னாலுமே நீங்க ஒரு 11 நாள் இந்த வழிபாடை செய்து பாருங்க. நம்பிக்கையை முதல்ல வைங்க. நம்பிக்கையை வைத்து நீங்க இந்த வழிபாடை செய்யுங்க. கட்டாயமா அதனுடைய பலன் உங்களுக்கு வந்தே தீரும். முருகப்பெருமானுடைய அருளும் கிடைத்தே தீரும். ஏன்னா முருகப்பெருமான வழிபாடு பண்ற பக்தர்கள் எல்லாருக்குமே தெரியும், முதல்ல நம்ம முதல் கடவுள் முருகப்பெருமான். நம்ம பாத்தீங்கன்னா தமிழ் கடவுளே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முருகப்பெருமான் தான். அந்த அழகன் கந்தன் கருணன் முருகப்பெருமான், அவரை நினைத்து மட்டும் நீங்க இந்த வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.